How are you, students? I am also fine and glad to meet you once again. Okay. What did we learn in our part 1? Aditya and the narrator reached Brahmapur. Very good. And next point? They visited the school. Right? You are correct. And then they went to Naga and uncle's tea shop. Why? To have tea. They had 2 each non-kattais and tea there. Very good. Naga and uncle reminded the customer to go home. Right. Why did he remind? Because the other customers would be coming soon. Aditya and the narrator were told of that customer who could not hear and see well. Very good. He recited Tagore's Panraksha. What is the meaning of Panraksha? Keeping up a promise and making a gesture of Namaste. So I told you what is the meaning of gesture. Like this, he showed and left the place. We have just recalled what we have learned in our previous session. இப்போ அடுத்த செஷனுக்கு போகலாமா? மீதம் இருக்கக்கூடிய பகுதியை பார்ப்போம். I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. சன்யால் பாட்டை பாடி இந்த மாதிரி வணக்கம் சொன்னது உடனேயே ஆதித்யாவினுடைய முகத்தில் சிறு மாற்றம் தெரிந்தது. திடீரென ஒரு மாற்றம். And it was noticed by, what is the meaning of noticed? கவனித்தல். யார் பார்த்தார்? யார் பார்த்தா? The narrator பார்த்தார். And I asked him the reason for it. ஏன்ப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். Without answering me, he asked Naga and uncle who the gentleman was and what he did. அதுக்கு ஆதித்யா எனக்கிட்ட பதில் சொல்லலை. ஆனால் நாகேன் அங்கிள்கிட்ட அந்த சிறந்த பண்புள்ள மனிதர், தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜென்டில்மேன், அந்த ஜென்டில்மேன் யார், அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. நாகேன் அங்கிள் ரிப்ளைடு. அதுக்கு நாகேன் அங்கிள் என்ன பதில் சொன்னார்? சசன் கா சன்யால். எந்திரிச்சு போனார் இல்லையா, அந்த கஸ்டமர் பேர் சசன் கா சன்யால் அப்படின்னு சொல்லி சொன்னார். What can be done? He leads a cursed life, gone crazy, I think, but he has not forgotten any incidences of the past. அவனுடைய வாழ்க்கையே ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையா போச்சு. What is the meaning of cursed? சபிக்கப்படுதல். ஆப்போசிட் வேர்டு என்னன்னு தெரியுமா? எஸ் blessed. Life has gone crazy. அவனுடைய வாழ்க்கையே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். பைத்தியம் பிடித்தார் போல இருக்குது அவனுடைய வாழ்க்கை. ஐ திங்க், நான் என்ன நினைக்கிறேன்னா, he has not forgotten any incident of the past. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எதையும் ஆனால் மறக்கலை. So this is the positive aspect of சன்யால். என்ன பண்ணலை அவர்? கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எதையுமே அவர் மறக்கலை. sold his lands to get his only daughter married. அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் நிலம், அந்த நிலத்தை தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக sold means வித்துட்டார். he lost his wife, மனைவியை இழந்துட்டார். and only son last year, மனைவி மட்டும் இல்லை, பையன், ஒரே பையன்தான் இருந்தான், அந்த பையன் இறந்துட்டான். since then he is somewhat changed, not really normal. அதன் பிறகு மகனும் மனைவியும் இறந்த பிற்பாடு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். நார்மலாக இல்லை. இது மாதிரி சொன்ன உடனேயே ஆதித்யா என்ன கேட்குறாப்புல? வேர் டஸ் ஹி ஸ்டே? அவர் எங்கே தங்கியிருக்கிறார் அப்படின்னு கேட்டாப்புல. லுக் அட் த பிக்சர் தேர். திஸ் பிக்சர் கேன் பி கிவன் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த வேர்டு கிரேசி. இந்த பைத்தியம் பிடிச்சார் போல இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக கொடுக்கப்பட்ட படம் தான் இது. He stays with a friend of his father's, ஜோகேஷ் கபிராஜ். அவர் எங்கே தங்கியிருக்கார் தெரியுமா? ஜோகேஷ் கபிராஜுங்கிறவருடைய வீட்டில் தங்கியிருக்கிறாரு. அவர் வீடு எங்கே இருக்குது? இதே ஊரில் தான். அவர் யார்? ஹூ இஸ் ஜோகேஷ் கபிராஜ்? ஜோகேஷ் கபிராஜுங்கிறவர்
சன்யாலுடைய அப்பாவுக்கு நண்பர், அவருடைய வீட்டில் தான் தங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். சசன்கா கம்ஸ் ஹியர், ஹேஸ் டீ அண்ட் பிஸ்கட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் டு பே. இங்கே வர்றாரு, டீ சாப்பிட்றாரு, பிஸ்கட் சாப்பிட்றாரு, ஆனால் காசு கொடுக்கறதுக்கு மறப்பது இல்லை. காசு கொடுத்துட்றாரு. ஹேவிங் அன் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவர்கிட்ட என்ன உண்டு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீன்ஸ் சுயமரியாதை. அவருக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கிறதுனால சாப்பிட்ட டீக்கும் பிஸ்கட்டுக்கும் காசு கொடுத்துட்றாரு. செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் சன்யால். பட் ஹவு லாங் திங்ஸ் வில் ரிமைன் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ. இது மாதிரி எப்படி இவருடைய வாழ்க்கை இதே மாதிரி போகுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. Having paid our bill and ascertained the location of Jokesh Kabiraj's house, we got into the car. காசை கொடுத்துட்டு, ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன சாப்பிட்டாங்க? டீ அண்டு நான் கட்டாய். இதுக்கு பணம் கொடுத்துட்டு 2 பேரும் ஜோகேஷ் கபிராஜுடைய வீடு எங்கே இருக்குன்னு எந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டு they got into the car. காரில் ஏறினாங்க. ஆதித்யா was at the wheel. Now you can see the picture. காரை அவரே ஓட்டிக்கிட்டு போகிறார். அதுதான் ஆதித்யா was at the wheel. He expressed the wish to visit his house. இப்போ காரில் போகும் பொழுது இந்த நேரேட்டர்கிட்ட என்ன சொல்கிறாரு? நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இந்த நேரேட்டர் என்னக்கு தெரியுமா கேட்குறார்? So you want to see your house after all, I said. அப்போ உன் வீட்டை போய் பார்க்கணுமா? அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். It has become essential to do so, ஆதித்யா replied. இப்போ நான் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. What is the meaning of essential? Necessary, need, அவசியம். இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நேரேட்டர்னால ஆதித்யாவை பார்க்க முடியுது என்ன மாதிரி இருக்கிறார். ஆதித்யாவினுடைய நரம்புகள், his nerves seemed overwrought. நரம்புகள் எல்லாம் அப்படியே பதற்றமாக இருக்குது. That means he himself, ஆதித்யா himself was bit nervous. He was overwrought. கொஞ்சம் பதற்றத்தோடு இருக்கிறாப்புல. For some reason, ஏதோ ஒரு காரணத்துக்காக பதற்றமாக இருக்கிறார். We soon reached the house which was surrounded by high walls. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீடை சுற்றிலும் உயர்ந்த மதில் சுவர்கள் இருந்தது. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. Even from the ruins. What is the meaning of ruins? தெரியுதா? இல்லை. சிதிலமடைந்த நிலையிலும். That is the meaning of almost in a dilapidated condition. That is the meaning of ruins. அந்த மாதிரி நிலையிலையும் இப்போ நாம் கற்பனை செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடு கட்டிய காலத்தில் இந்த வீடு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். கிராண்ட் மீன்ஸ் மெஜஸ்டிக். பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கலாம். We entered the building. நாங்கள் 2 பேரும் அந்த கட்டடத்துக்குள்ளே போனோம். Climbed up the stairs. Stairs means படிக்கட்டில் ஏறினோம். And reached the attic on the second floor. நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம், படிக்கட்டில் ஏறினோம். What is the meaning of stairs? படிக்கட்டுகள். படிக்கட்டில் ஏறினோம். And reached the attic on the second floor. 2வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த பரனுக்கு நாங்கள் போய் சேர்த்தோம். Now you can see the picture. It's a picture of a grand house in a ruining stage. ஏறக்குறைய அழிந்து கொண்டிருக்கக்கூடிய, சிதிலமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. This was my favorite place, said Aditya. This was my favorite room, said Aditya. What is the meaning of favorite? பிடித்தமான, விருப்பமான, desired place. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னார். The attic has always been a favorite with children. எப்பொழுதுமே இந்த பரன் அப்படிங்கிற இடமானது, இந்த ஆட்டிக்கானது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். It is in the attic that the child seems to be in a world of its own. இந்த ஆட்டிக்கில் இருக்கும் பொழுது தான் இந்த குழந்தை தனது உலகத்தில் இருக்கிறதாக நினைத்து சந்தோஷமாக இருக்கும். A portion of a wall of the attic had crumbled down. அங்கே பார்த்தீங்கன்னா சுவர்,
அந்த ஆட்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியானது, சுவற்றின் ஒரு பகுதியானது இடிஞ்சு விழுந்துருது. கிரம்பிள்டு மீன்ஸ் ஃபெல் டவுன் ஆர் கொலாப்ஸ்டு. ஸோ லைக் தட். அண்ட் த்ரூ த விண்டோ தட் ஹேட் பீன் கிரியேட்டட், இந்த சுவர் விழுந்ததுனால அங்கே ஏறக்குறைய ஒரு ஜன்னல் போன்ற ஒரு பகுதி ஏற்பட்டிருக்குது. அதன் வழியாக அதான் அந்த விண்டோவை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொட்டேஷன் மார்க்கில், சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கில் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா யதார்த்தமாக இடிந்து விழுந்ததன் மூலமாக ஏற்பட்ட ஜன்னல். அந்த ஜன்னல் வழியாக we could see the sky, வானத்தை பார்க்க முடியும். the fields, அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை பார்க்க முடியும். a part of the rice mill, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரிசி ஆலையினுடைய ஒரு பகுதி தெரியுது. and the spire of the old temple. what is the meaning of spire? ஒரு கட்டடம் இருக்குன்னா கட்டடத்தினுடைய மேல் பகுதி கூர்மையாக இருந்தால், குறிப்பாக டெம்பிள்லேயோ சர்ச்சிலேயோ இருக்கக்கூடிய கோபுரங்கள் கூர்மையாக இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பயர்னு சொல்கிறோம். இந்த ஹோல் ஹவுஸ் the attic had probably been the worst hit by wind and weather. இந்த வீட்டிலேயே எந்த பகுதி அதிகமாக சிதிலடைஞ்சிருக்குனாக்க ஆட்டிக் தான். எதனால? பிகாஸ் ஆஃப் த விண்ட் அண்டு, விண்டுனா என்ன அர்த்தம், காற்று, வெதர்னா காலநிலை, இவைகள்னால அந்த ஆட்டிக்கானது சிதிலம் அடைஞ்சிருக்குது. த ஃப்ளோர் வாஸ் ஸ்ட்ரூவன் வித் ட்விக்ஸ் அண்ட் ஸ்ட்ரா. தரையில் என்னென்னலாம் கிடக்கு, ஆள் நடமாட்டம் இல்லாததுனால ட்விக்ஸு, குச்சிகள்லாம் ஒடிஞ்சு கிடக்கு. அண்ட் ஸ்ட்ரா, பறவைகள்லாம் கூடு கட்டுவதற்கு ஒன்றாவது வைக்கோல்லாம் எடுத்து அந்த வைப்பாங்க இல்லையா, வைக்குங்க இல்லையா, அந்த வைக்கோல் கிடக்கு. அண்டு பிஜிஎன் ட்ராப்பிங்ஸ், புறாக்களினுடைய எச்சம் கிடக்கு. among other things there was a broken cricket bat. இதோடு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில பொருட்கள் கிடக்கு. அதில் வேற என்னெல்லாம் பார்க்குறாரு, உடஞ்சு போன கிரிக்கெட் பேட் இருக்குது. த ரிமைன்ஸ் ஆஃப் அன் ஆர்ம் சேர். ஆர்ம் சேர்னால் கை வச்சு கையை ரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இருக்கக்கூடிய அந்த கைகளுக்கு பேர் தான் ஆர்ம் சேர். அந்த மாதிரி ஒரு வசதி உடைய சேர் தான், நாற்காலி தான் ஆர்ம் சேர்னு சொல்கிறோம். அண்ட் உடன் பேக்கிங் கேஸ், பொருட்களை ஒரு மரப்பெட்டியில் போட்டு நம்ம அடைச்சி இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, உடன் பேக்கிங் கேஸ். நவ் ஐ ஹாவ் கிவன் யூ சம் ஆஃப் த பிக்சர்ஸ் டு ஷோ யூ த எக்ஸாக்ட் picture of the words so that you will be able to understand the meaning of those words. Now you can see the picture there. It is a picture of a crumbled wall in the attic, and you can see an opening. It is almost like a window. And in this we have two pictures. One is showing the picture of a church. அதனுடைய நுனி பகுதியை பாருங்கள், ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பகுதியை பாருங்கள். கூம்பாக இருக்கிறதுனால, கூர்மையான உச்சியாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் ஸ்பயர். அடுத்து யூ சி, லுக் அட் த பிக்சர் ஆஃப் அ சேர். அந்த சேரனுடைய நம்ம கை வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, ஒரு வசதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, அந்த மாதிரி வசதியுடைய சேருக்கு பேர் தான் ஆர்ம் சேர்னு சொல்கிறோம். Now here I have given you three pictures. Look at the first picture. It is a picture of a wooden case. இதுதான் மரப்பெட்டி. ஆதித்யா என்ன செய்கிறாரு, got on top of the packing case. இந்த மரப்பெட்டி மேலே ஏறுறார். and pushed his hand inside the ventilator. What is the meaning of ventilator? Again you can view another picture, that is the second picture I have shown you. In the wall itself there is a provision for air passage. காற்று உள்ளே வந்து போகிறதுக்கு தகுந்தாற் போல் ஒரு சின்ன ஒரு வசதி செஞ்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வெண்டிலேட்டர். அந்த வெண்டிலேட்டருக்குள்ளே கையை விடுறாரு. thus upsetting a sparrow's nest. கையை விடும்பொழுது உள்ள, what is the meaning of sparrow? சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவினுடைய கூடு பாதி கீழே விழுந்துருது. அப்செட்டிங்னா என்ன அர்த்தம், கவுத்து விட்டுறது. a sparrow's nest, a part of which fell to the ground. அதனுடைய ஒரு பகுதி தரையில் விழுந்துருது. however he heaved a sigh of relief. ஒரு பெருமூச்சு விடுறார். why? when he had got what he had been looking for. ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு தானே அங்கே ஏறுறாரு. அந்த பொருள் கிடைச்ச உடனே ஒரு பெருமூச்சு விடுறார். when I asked him what it was, he said. ஏப்பா என்னப்பா எடுத்த அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்,
யூ வில் கெட் டு நோ வெரி சூன். நீ சீக்கிரம் உனக்கு தெரிய வரும்பா அதை பற்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். பட் he did not tell me anything. We next went to jewelers to find out the weight of the article. அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்? நகைக்கடை வச்சுருக்கிற இடத்துக்கு போகிறோம், நகை கடைக்கு போகிறோம். அந்த பொருளினுடைய எடையை தெரிந்து கொள்வதற்காக. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பொருள், இன்னொன்று வந்து கட்டுரை. நமக்கு பாடப்பகுதியை பொறுத்த வரையில் பொருள். வெயிட் மீன்ஸ் எடை. த ஜுவல்லர் ரிமார்க்டு தட் இட் வாஸ் அன் ஆன்டீக். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பொருளை பார்த்துட்டு மிகவும் பழமையான பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் த ஹவுஸ் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்? ஜோகேஷ் கபிராஜுடைய வீட்டுக்கு போகிறோம். தோ ஐ வாஸ் அ லிட்டில் க்யூரியஸ், ஐ டிட் நாட் ஆஸ்க் எனிதிங். எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு, கேட்கணும் போல இருந்துச்சு. ஆனால் நான் எதுவும் கேட்கல. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம், காரை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போகிறோம். அவர் சசன்கா சன்னியால் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போகிறோம். Sasanka uncle was busy reciting verses from Tagore. What is the meaning of verses? Poetic lines. தாகூரினுடைய கவிதை வரிகளை பாராயணமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். When he had finished, அவர் அதை முடிச்சதுக்கப்புறம் ஆதித்யா ஆஸ்க்டு, மே வி கம் இன்? அவர் முடிச்சதுக்கப்புறம் ஆதித்யா கேட்குறாரு, நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. He turned and faced us. அவர் அப்படி திரும்பி பார்க்குறார். No one visits me, he said in an unperturbed manner. என்னை யாரும் வந்து பார்க்கறது இல்லையே அப்படின்னு சொல்லி எந்தவித சலனமும் இல்லாமல், unperturbed, undisturbed, எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக அந்த வரிகளை சொன்னார். Would you mind if we come in? ஒருவேளை நாங்கள் உள்ளே வர்றது உங்களுக்கு எது தொந்தரவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். யார் கேட்டது? ஆதித்யா கேட்டார். ஃபார் தட் சன்னியால் என்ன சொல்கிறாரு? கமின், உள்ளே வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். எக்ஸப்ட் ஃபார் அ சார்பாய் தேர் வாஸ் நத்திங் எல்ஸ் டு சிட் ஆன், ஸோ வி ரிமைன்டு ஸ்டாண்டிங். அங்கே என்ன மட்டும்தான் இருந்துச்சு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சார்பாய்? டு யூ நோ? யாருக்காவது தெரியுமா? கிராமங்களில் நம்ம அதிக அளவில் பார்க்கலாம். கயத்துனால கட்டில் பின்னியிருப்பாங்க இல்லையா, அல்லது நாடானால கட்டில் பின்னியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? சார்பாய். அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆகையினால உட்கார முடியலை, இவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. டு யூ ரிமெம்பர் ஆதித்யா நாராயண் சௌத்ரி? ஆதித்யா ஸ்ரீ. ஆதித்யா என்ன தெரியுமா கேட்டார்? ஆதித்யா நாராயண் சௌத்ரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அஃப்கோர்ஸ் said the gentleman. ஏன் நிச்சயமாக தெரியுமே அப்படின்னார். ஆதித்யாவை பற்றி சன்னியால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனமாக கேளுங்க. The spoilt child of affluent parents. What is the meaning of affluent? பணக்காரங்க, வெரி ரிச், வெல்த்தி. பணக்கார பெற்றோருக்கு பிறந்து கெட்டுப்போன, ஸ்பாயில்ட் மீன்ஸ் ruined, கெட்டுப்போன ஒரு குழந்தை. The spoilt child of affluent parents. பணக்கார குடும்பத்தில் பிறந்து கெட்டுப்போன ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் ஆதித்யாவை பற்றி சன்னியால் சொன்ன வார்த்தை. He was a fairly good student. ஒரு நல்ல பையன்தான். But could never beat me. என்னைய ஒருபோதும் தோற்கடிக்க முடியலை. He was extremely jealous. What is the meaning of jealous? Envious. பொறாமப்படுறது. அடுத்தவன் அப்படி இருக்கிறானேன்னு நினச்சி பொறாமப்படுறதுக்கு பேர் தான் ஜெலஸ். ஸோ அவன் என் மேலே பொறாம வச்சுருந்தான், பொறாமப்பட்டான் என்னையை பார்த்து. அண்ட் ஹி யூஸ் டு டெல் லைஸ். நிறைய பொய் சொல்லுவான். நவ் யூ மைட் ஹவ் காட் அ குட் பிக்சர் ஆஃப் ஆதித்யா ஃப்ரம் சன்னியால். சன்னியால் சொன்ன வார்த்தைகள்லேருந்து ஆதித்யாவினுடைய இளமை பருவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐ நோ செட் ஆதித்யா. எனக்கு தெரியும், ஆதித்யாவை தெரியும் அப்படின்னு சொல்லி ஆதித்யாவே சொல்கிறாப்புல. ஹீ தென் டுக் அவுட் அ பேக்கெட் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட். தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுக்கிறார். அண்ட் ஹேண்டிங் இட் ஓவர் டு ஹிம்.
எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆதித்யாட்ட கொடுக்குறார். திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் ஆதித்யா. ஆதித்யாவுக்கே கொடுக்குறார். சாரி, ஆதித்யா சன்யாலுக்கு கொடுக்குறார். வாட் இஸ் இட் ஹி ஆஸ்க்ட்? இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். யார் கேட்டிருப்பா? சன்யால். வெரி குட். மணி, மணின்னு யார் சொல்லியிருப்பா? சொல்லுங்க பார்ப்போம். எஸ், யூ ஆர் கரெக்ட். இட் இஸ் ஆதித்யா. ஆதித்யா தான் சொன்னார் பணம் இருக்குன்னார். மணி, ஹவு மச் மணி? பணமா? எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்டது யாரு? சன்யால் கேட்குறார். 150 rupees, 150 ரூபா இருக்குது. He has said that he will be happy if you accept it. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆதித்யா என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பணத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஆதித்யா சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆதித்யாவே சொல்கிறாரு சன்யால்கிட்ட. அதுக்கு சன்யால் என்ன தெரியுமா சொல்கிறார்? Shall I cry or laugh? Aditya has given me money. Why this sudden generosity? நான் அழவா சிரிக்கவா? ஆதித்யா எனக்கு பணம் கொடுத்துருக்கிறார். ஏன் ஆதித்யாவுக்கு இந்த ஒரு தாராள குணம் திடீர்னு வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி ஆதித்யாட்டே கேட்குறார். அதுக்கு ஆதித்யா சொல்லக்கூடிய பதிலை பாருங்க. Man does change with time. ஒரு மனுஷன் இருந்தால் காலத்தின் கட்டாயம் ஒரு மனிதன் மாறுவான். Perhaps Aditya is not the same Aditya as before. நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய ஆதித்யா இல்லை, இப்போ மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்கிறார். எ சேஞ்ச், மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு he recollects the past incident when they were studying together in the same school. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அப்படியே திரும்ப சொல்ல போகிறார் பாருங்க. ஐ காட் த ப்ரைஸ், எனக்கு பரிசு கொடுத்தாங்க, நான் பரிசு வாங்கினேன். ஹீ குட் நாட் பேர் இட், ஆதித்யாவால் தாங்கிக்க முடியலை. ஹீ டுக் இட் ஃப்ரம் மீ டு ஷோ ஹிஸ் ஃபாதர் அண்ட் நெவர் ரிட்டர்ன்ட் இட் டு மீ. என்கிட்ட இருந்து எடுத்தார், அவங்க அப்பாட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போனார். ஆனால் என்கிட்ட ஒருபோதும் அந்த பரிசை திரும்ப கொடுக்கல. Said that there was a hole in his pocket and it had fallen through it. என்ன தெரியுமா காரணம் சொன்னார்? என்னுடைய சட்டப்பையில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டை வழியாக விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை போட்டார். அதுக்கு ஆதித்யா என்ன பதில் சொல்கிறார்? திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட்ஸ் யுவர்ஸ். இதுதான் அந்த பதக்கத்துக்குள்ள விலை, இந்த பணத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சசன்கா சன்யால் வாஸ் அமேஸ்டு. இதை பார்த்த உடனே, அவர் சொன்ன வரிகளை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டார், வியந்து போனார். He was surprised. சசன்கா சன்யால் வாஸ் அமேஸ்டு. சசன்கா சன்யால் வியந்து போனார் இவர் சொன்ன வார்த்தைகளை பார்த்துட்டு. He stared at Aditya and said, ஆதித்யாவை முறைச்சு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அது? The price of the medal, that could not be more than 5 rupees. இந்த மெடலுக்கு, இந்த பதக்கத்துக்கு பணமா? இது 5 ரூபா பெறாதப்பா. இட் வாஸ் அ சில்வர் மெடல், இது வெள்ளி பதக்கம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர் தேன் பிஃபோர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, வெள்ளியானது இன்னைக்கு 30 மடங்கு விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரியலி? ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தேட். பட் உண்மையாவா? எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனாலும் Sasanka uncle looked at the 10 rupee notes in his hand and then looked at Aditya. இது அப்படியே பணத்தை விரிச்சு வச்சு 10 ரூபா 15 நோட்டு வச்சிருக்கிறார் கையில், விரிச்சு வச்சு பார்த்துட்டு ஆதித்யாவை பார்க்குறார். There was a completely new expression on his face. ஒரு புதுவிதமான உணர்வுகள் அது சன்யாலுடைய முகத்தில் தெரியுது. He said, Aditya, this smacks too much of charity, doesn't it? நீ செஞ்ச வேலை, திடீர்னு கொடுத்த நன்கொடை சற்று வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தது மாதிரி இருக்குது, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறார். வி ரிமைன்டு சைலண்ட். நாங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தோம். பியரிங் இன்டென்ட்லி அட் ஆதித்யா. ரொம்ப கவனமாக உற்று நோக்கிறார் ஆதித்யாவை சன்யால்.
சசன்கா சன்யால் smiled and said, சிரிச்சுக்கிட்டே சொல்றார், I had recognized you at Nagain uncle's tea shop by that mole on your right cheek. நான் உன்னை எங்கே பார்த்துட்டேன்? முதல்ல நாகேன் அங்கிளினுடைய டீ கடையில் முதலாக பார்த்த பொழுதே உனது வலது கன்னத்தில் இருக்கக்கூடிய மச்சத்தை வைத்து நீ தான் ஆதித்யாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மச்சம், ஐ குட் சி யூ ஹேட் நாட் ரெக்கக்னைஸ்ட் மீ. ஆனால் உன்னால் என்னையை கண்டுபிடிக்க முடியலை, அடையாளம் காண முடியலை. ஸோ ஐ ரிசைட்டட் த சேம் போயம் that I had recited on the prize giving day on purpose so that you may remember me. அதனால தான் நான் அன்னைக்கு டீ கடையை விட்டு கிளம்பும் பொழுது பரிசு கொடுத்த அன்னைக்கு என்ன போயம் நான் சொன்னேனோ அதே போயத்தை நான் திரும்ப சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது உனக்கு ஞாபகம் வரும் என்ற எண்ணத்தோடு சொன்னேன். Then when you came to visit me, I could not help venting my anger on you. நீ இப்போ என்னை வந்து பார்க்கும் பொழுது உன் மேலே இருக்க கோபத்தை என்னால் வெளிக்காட்டாமல் இருக்க முடியலை. யூ ஹாவ் டன் த ரைட் திங். அதுக்கு ஆதித்யா என்ன தெரியுமா பதில் சொல்கிறார்? நீங்கள் செஞ்சது சரியானது தான். யுவர் கிரீவியன்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு. உங்களுடைய குறைகள், நீங்கள் மனக்குறைகள் முழுவதும் நியாயமானது தான். பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எப்போ தெரியுமா? அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னார். சசன்கா சன்யால் shook his head and said, no. தலையை அசைச்சுக்கிட்டு சொல்லிட்டார், நோ அப்படின்னார். மணி வில் சூன் பி ஸ்பெண்ட். பணம் சீக்கிரம் செலவாயிரும். ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் டு ஹாவ் த மெடல் இஃப் இட் வேர் பாசிபிள். எனக்கு அந்த ஒரு வேளை அந்த வாய்ப்பு இருந்தால் அந்த மெடல் எனக்கு கிடைச்சா அதை வாங்கிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுவேன். எனக்கு பணம் வேண்டாம். ஐ வுட் ஹவ் ஃபர்காட்டன் தட் அன்பிளசன்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அன்பிளசன்ட்? விரும்பத்தகாத கசப்பான இன்சிடென்ட் ஆஃப் மை சைல்டுஹுட் இஃப் ஐ குட் கெட் த மெடல் பேக். எனக்கு அந்த மெடல் கிடைச்சிருந்தா, எப்போ அப்போவே கிடைச்சிருந்தா, எனது குழந்தை பருவத்தில் நடந்த அந்த கசப்பான உணர்வை நான் மறந்திருப்பேன். ஸோ the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. ஆக 29 ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த, ஹிடன் மீன்ஸ் மறைச்சு வைக்கிறது, வேர் இன் தி ஆட்டிக், ஈவென்ச்சுவலி இறுதியாக, ஃபைனலி ரெஸ்டோர்டு திரும்ப கொடுக்கப்பட்டது. யார்கிட்ட கொடுத்தாங்க? ஓனர். நவ் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த மெடல்? சன்யால். Who had the medal? Aditya. Where did he have the medal, or where did he kept the medal? He kept the medal in the attic. So finally it was given to Sanyal. அந்த மெடலில் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்தது, பொறிக்கப்பட்டிருந்தது? என்கிரேவ்டுனாக்க பொறிக்கப்படுதல். ஸ்ரீமான் சசன்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரிசைட்டேஷன் 1948 was still clearly engraved on it. அந்த மெடலில் என்ன பொறிக்கப்பட்டிருந்தது? அவருடைய பேர் ஸ்ரீமான் சசன்கா சன்யால். இட் வாஸ் இஸ் ஃபுல் நேம். சிறப்பு பரிசு எதுக்கு? ஒப்புவித்தல் போட்டிக்கு சிறப்பு பரிசு. எந்த ஆண்டு? 1948 நடந்த ஆண்டு. ரைட். இதோட பாடம் முடியுது. மெடல் வந்து சன்யாலுக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த கதை எங்கேருந்து எடுத்தாங்க? இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த பெங்காலி ஸ்டோரி சைல்ட் கொத்தா அப்படிங்கிற கதையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதே கதையானது திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே கதையானது திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த வகுப்பு முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வியூ பண்ணி பார்க்கலாம். ஏறக்குறைய 20 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு திரைப்படம். மொழி புரியாவிட்டாலும் கதை தெரிந்திருக்கிறதுனால் மிகவும் அருமையாக புரியும். Now let us recall what we have learned so far. I'll sum up. You just lend me your ears. நீங்கள் காதெல்லாம் எனக்கு கடன் கொடுத்துடணும். நான் இப்போ என்ன செய்வேன்? பாடத்தை அப்படியே சுருக்கமாக நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த பகுதியை சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஆதித்யா became nervous after hearing about Sanyal from Nagain uncle. Nagain uncle சன்யாலை பற்றி சொல்கிறதுக்கு பிற்பாடு ஆதித்யா கொஞ்சம் அவருடைய நடவடிக்கைகளில் சற்று மாற்றம் தெரிந்தது. He enquired as to where he stayed. ஆதித்யா சன்யால் எங்கே தங்கியிருக்காருன்னு கேட்டார். Am I correct? Okay. The narrator and Aditya went to Aditya's house.
இந்த கதை சொல்கிறக்கூடிய நேரேட்டரும் ஆதித்யாவும் எங்கே போனாங்க? ஆதித்யாவினுடைய வீட்டுக்கு போனாங்க. Why? And how was the house? It was surrounded by high walls. They climbed up the stairs to reach the attic in the second floor. படிக்கட்டில் ஏறினாங்க. இதெல்லாம் எதுக்கு ஏறினாங்க? How was the attic? The attic was almost ruining. He stepped onto the packing case and took something out from the ventilator. அதுக்காண்டிதான் ஏதோ ஒன்று எடுப்பதற்காக போனார் இல்லையா? Now you know the story. So you would say he took the silver medal from the attic. அது அழகாக சொல்லுவீங்க. இருந்தாலும் கதையை நம்ம சம பண்ணுறோம். They then went to a jeweler to know the weight of the article. And then it was silver medal. They went to Jokesh Kabiraj's house where Sanyal stayed. He was reciting Tagore's verses. அங்கே அவர் தாகூருடைய போயத்திலிருந்து வரிகளை சொல்லிக்கிட்டு இருந்தார். He gave him 150 rupees for the medal. Sanyal did not accept the money. அவர் பணத்தை ஏற்றுக்கல. He said that he would be happy if he could get the medal back from Aditya. உங்கள்கிட்ட இருந்து எனக்கு மெடல் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு பணம் வேண்டான்ட்டார். ஸோ ஆஃப்டர் 29 years, ஆதித்யா கேவ் த ஹிடன் மெடல் டு சன்யால். 29 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மெடலானது சன்யாலிடம் திரும்ப கொடுக்கப்பட்டது. லெட் அஸ் recall. Now we have completed the lesson, completed the story. Try to answer the questions that I am going to ask you. Are you ready? Yes. How did Sanyal show that he had a sense of self-respect? சன்யால்கிட்ட சுயமரியாதை இருக்குங்கிறத எப்படி அவர் காமிச்சார்? He showed his self-respect by, you have to give the answer. Yes. By paying money, yes, for his tea and biscuits in Nagain uncle's tea shop. Very good. Why was the attic a favorite place for the children? Attic seemed to be a world of their own for the children, so it was a favorite place. What did Aditya offer Sanyal? சன்யாலுக்கு ஆதித்யா என்ன கொடுத்தார்? ஆதித்யா offered a sum of how much? 150 rupees for the medal. Okay. Now try to answer the meanings for the questions that I am going to give you now. The spoiled child of an affluent parents. Now what is the meaning of affluent? I have given you 4 choices now. Influenced, A. B. Wealthy, C. Happy, D. Poor. Now which one is the answer? Yes, you are correct. It is wealthy. So affluent means wealthy. The jewel maker designated the jewel as antique model. What is the meaning of antique? A. Latest, B. Very old, C. Ancient, D. Young. Who will answer this question? Yes, you can. Yes, very old. Very good. So antique means very old. Now shall we discuss 2 questions for antonyms? Okay, listen to the question very carefully. I will be happy if you accept the money. What is the opposite word of accept? I am giving you choice. A. Reject, B. Agree, C. Take in, D. Accord. So reject is the answer which is opposite to accept. Second question, his nerves seemed overwrought for some reason. What is the opposite word of overwrought? A. Cool, B. Tensed, C. Excited, D. Upset. What is the answer? Any one of you? Yes, yes, yes. Cool. So the opposite word of overwrought is cool. Now, though we don't have homophones in the given question pattern now, it can also be asked in the examination. Any one of the vocabulary questions can be removed and homophones can be inserted. So for that sake, the words which sound same but
having two different meanings are given here. I have already told you the meanings of a pocket and a packet. And the price, what is the meaning of price? Vela. Price, parisu. Weight, எடை. Weight, ஒருத்தனுக்காக காத்திருக்கிறது. Whole, முழுவதும், HOLE, whole, துவாரம் அல்லது ஓட்டை. இந்த பாக்கெட்டில் ஓட்டை இருந்துச்சு இல்லையா அது. So, study these homophones with the other words that are given on page number 195. So, thank you very much for listening to me very carefully and taking down notes and discussing the questions that I have asked. So, thank you very much. All the best.